வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 23 செயலின் பிரிவுகள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். செயலின் பிரிவுகளை தொழில், கடமை, தியாகம், தொண்டு என்று 4 வகையாக பிரிக்கலாம் என்று முதற்கட்டமாக சொல்கிறார். அப்படி என்றால் செயல் என்பது என்ன என்றால், செயல் என்பது தேவையின் பார்ப்பட்டு எழுகிறது. உதாரணத்திற்கு உணவு, உடை, வீடு, வாழ்க்கை துணை என்கிற இந்த 4 தேவைக்கேற்ப ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் அமைகின்றன. அந்த செயற்பாடுகளை அவனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ப 4 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்கிறார். முதல் கட்டமாக தொழில் என்பது தன்னுடைய நலன், உடல் நலன், தன்னுடைய குடும்பம் இவற்றிற்கான தேவைகள் பார்ப்பட்டு அவன் செய்கிற செயல்கள் அத்தனையும் தொழில் எனப்படுகிறது. அடுத்ததாக தியாகம் என்று வரும்போது ஒருவன் தன்னை சார்ந்த யாராவது ஒருவருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு செய்கிற செயல்கள் அனைத்தையும் தியாகம் என்று வரையறுக்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள். அடுத்ததாக கடமை என்று வரும்போது கடமை என்கிற அந்த செயற்பாடு எப்படி என்றால், தன்னை சார்ந்த ஒரு மனிதருக்கோ அல்லது தான் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்த சமுதாயத்திற்கோ, அந்த தனி மனிதனும் அடைக்கிறது தானே சமுதாயம். அப்படி என்றால் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது திருப்பி தர வேண்டும் என்று செய்கிற, அழகாக சொல்வார், டியூட்டி என்பது டியூ டு த சொசைட்டி என்று தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் சொல்வார்கள். அப்படி இந்த சமுதாயம் நமக்கு செய்ததற்கு திருப்பி செய்ய வேண்டும் என்று செய்கிற அந்த செயற்பாடுகள் அத்தனையும் கடமை என்று வந்துவிடும் என்று சொல்கிறார். தொண்டு என்று வரும்போது இதற்கும் மேற்பட்டு தான் தனது என்று குறுக்கிக் கொள்ளாமல், அதாவது தான் தனது என்றால் தன் நலம், தன்னை சார்ந்தவள் நலம், தன்னுடைய நாடு, தன்னுடைய இனம் என்று இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் பயன்பெறத்தக்க வகையில், இந்த உலகம் முழுவதும் பயன்பெறத்தக்க வகையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்கிற அந்த செயற்பாடுகள் எல்லாம் தொண்டு என்று வரும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியினை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.